இந்த உலகத்திலே ஒவ்வொரு தேசத்திற்கும் அந்த தேசத்தின் குணங்கள், பண்புகள். ஒரு நாட்டிற்கு செல்கிறோம் என்று சொன்னால், இந்த நாடு இப்படிப்பட்ட நாடு என்பதை நாம் செல்வதற்கு முன்பாகவே அங்கு இதற்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி எது அப்படின்னு உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அநேகர் சொல்லுவாங்க ஆக்லாந்து, நியூசிலாண்டின் அந்த தேசத்தை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அங்கே சுத்தமான காற்று, நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஆகாரங்கள், காய்கறிகள் மற்றும் அங்கு உள்ள மக்கள் எல்லாருமே ஒரு நல்ல பழகக்கூடியவர்கள், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி சிட்டி என்று சொல்வார்கள். எந்த ஒரு ஆக்ரோஷமோ பேச்சோ நடவடிக்கைகளோ மக்களை பாதிக்கும் எந்த ஒரு காரியங்களும் ஆக்லாண்டில் இருக்காது. ஒரு அமைதியான பட்டணம் என்று சொல்வார்கள். அநேகருக்கு மெல்போர்ன் சிட்டி ரொம்ப பிடிக்கும், ஆஸ்திரேலியா. ஏன் அப்படின்னா நிறைய பார்க் இருக்குது, தங்குவதற்கு அருமையான இடங்கள், நம்ம வீடு போலவே அங்கே இருக்கலாம் அப்படின்னு அநேகர் சொல்வது உண்டு. அதிலும் குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் உணவு நல்ல ஒரு வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் உணவுகளுக்கு பேர் போன ஒரு இடம் என்று ஆஸ்திரேலியா மெல்போர்ன் சிட்டியை குறித்து சொல்வார்கள். வேர்ல்டு எக்கனாமி ஃபோரம் சர்வே என்று சொல்லக்கூடிய அந்த குழுவினர்கள் சிறந்த ஒரு ஃப்ரெண்ட்லி நாடு எது அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு சர்வே ஒன்று எடுத்து பார்க்கும் பொழுது, முதலாவது அவர்கள் சுவிட்சர்லாந்து சொன்னாங்க, ரொம்ப அருமையான ஒரு இடம் என்று சொன்னார்கள். அதன் பிறகு ஜெர்மனி, அதன் பிறகு ஆஸ்திரியா, ஸ்பெயின் என்று சொன்னார்கள். ஏன் இந்த நாடுகளை குறித்து நாம் இப்படி பேசுகிறோம் என்று சொன்னால், அங்கு வன்முறைகளும் பிரச்சனைகளும் மிக மிக குறைவு. அங்கு ஒவ்வொருவரும் ஒரு சக மனிதர்களோடு நட்போடு, அன்போடு, பாசத்தோடு பழகுவார்கள். ஒருவருக்கு ஒரு சிறிய ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அங்குள்ள போக்குவரத்தை ஸ்தம்பித்து நிற்கும். ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு பிள்ளை வெளியே வருகிறாள், அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறா என்று சொன்னால் அதுக்கு மரியாதை கொடுப்பாங்க. இப்படி எந்த ஒரு காரியமானாலும் சரி, மனித உயிருக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நன்றாக பேசுவார்கள். யாருன்னே நம்ம தெரியாது, முதல்ல நம்ம பார்ப்பாங்க, ஹலோ என்று சொல்லி கை கொடுப்பார்கள். இந்த மாதிரி சில நல்ல குணங்கள் அந்த தேசத்தில் உள்ள மக்களிடத்தில் இருப்பதனால் இப்படிப்பட்ட இடங்களை குறித்து ஒரு சர்வே என்ன சொல்கிறது என்று சொன்னால், அவங்க நட்போடு பழகக்கூடிய மக்கள் இங்கெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் நமக்கு ஒரு சம்பவம் ஒன்று நினைவுக்கு வரும். என்ன என்று சொன்னால், ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனாகிய எலியேசரை அனுப்புகிறார் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி. அந்த மகன் செல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தேவனோடு ஒரு ஒப்பந்தம் செய்கின்றார். என்ன ஒப்பந்தம்? நான் ஒரு பெண்ணிடத்திலே தண்ணீர் கேட்பேன், அந்த பெண் எனக்கும் ஒட்டகங்களுக்கும் கொடுத்தால் அந்த பெண் தான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஏற்ற துணைவி என்று தீர்மானம் எடுத்தவராய் அவர் அந்த இடத்தை விட்டு செல்கின்றார். அப்பொழுது அவர் அது என்ன ஆண்டவரிடத்தில் ஜெபித்தாரோ அதே போல ஒரு பெண்மணியை சந்திக்கின்றார். ஒரு இளம்பெண் குடத்தை தன்னுடைய தோளில் வைத்து கொண்டு தன்னுடைய வீட்டிலிருந்து அவள் புறப்பட்டு செல்கின்றாள். அப்படி செல்லும் பொழுது அவள் அந்த தன்னுடைய ஆடுகளுக்கு அங்கு தண்ணீர் எடுத்து கொடுப்பதற்காக தான் ஒரு குடத்தை கொண்டு வருகின்றாள். அங்கு அவள் பார்க்கின்ற ஒரு காட்சி, ஒட்டகங்களும் அங்கு ஒரு பெரியவரும் அங்கு நிற்கிறார்கள். அவர்களை பார்த்த உடனே இவருடைய உள்ளமானது தீர்மானம் எடுத்துக்கொள்கின்றது. என்ன என்று சொன்னால், நிச்சயமாக அந்த மனிதனுக்கு நாம் உதவ வேண்டும், அவரிடத்தில் அருகில் சென்று நாம அவருக்கு உதவ வேண்டும் என்று அவள் தூரத்திலிருந்து வரும் பொழுதே அந்த ஒட்டகங்களையும் அந்த பெரிய மனிதரையும் பார்த்த உடனே அவளுடைய மனதிலே இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு வருவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏனென்று சொன்னால், அப்படி உதவ வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானம் எடுத்தவர்களால் மாத்திரமே அவருக்கும் அவரோடு கொண்டு வந்த ஒட்டகங்களுக்கும் கொடுக்கும்படியாக அந்த மனம் கொஞ்சம் விரிவடையும், பறந்து காணப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எலியேசர் அந்த வார்த்தையை கேட்ட உடனே, ஐயா, நான் உங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணீர் கொடுக்கிறேன் என்று அந்த மகள் சொன்ன உடனே அவர் ஆண்டவரை நோக்கி தொழுகை செய்தார், துதித்தார். என் அன்பு தேவனே, அருமையான தெய்வம் நீர், எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட ஒரு மகள்தான்
என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்பி உம்மிடத்தில் கேட்டு வந்தேன், அதே போல் நீர் கொடுத்தீரே, எவ்வளவு நல்ல தெய்வம் என்று. ஏன் என்று சொன்னால் 2 காரியங்களை இங்கு பார்க்கலாம். ஒன்று, அந்த பெரிய மனிதருக்கு ரெபேக்கா தண்ணீரை கொடுத்த அந்த சம்பவம். 2வது, அந்த சந்ததியில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் குழந்தையாக பிறக்கின்றார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக யோசித்துக் கொள்வோம். இந்த உலகத்திலே எனக்கு இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் என்று நம்ம படிக்கும் பொழுது நல்ல நகைச்சுவை உணர்வோடு பழகும், ஃப்ரெண்ட்லி குணத்தோடு நட்போடு பழகும் மக்கள், அந்த லிஸ்ட்டில் ஏன் நம்ம நாடு இல்லைன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் ஒரு அமெரிக்க தேசத்திற்கு ஒரு முறை சென்றிருந்த போது அங்கு ஒரு நபர் கதவை பிடித்து கொண்டே நின்று கொண்டிருந்தார், ஒரு கடையிலிருந்து வெளியே வரும்பொழுது. அப்பொழுது என்னுடைய சகோதரர் சொல்கிறார், சீக்கிரம் போ, உனக்காக தான் அவர் கதவை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், எதுக்கு அவர் எனக்காக பிடிச்சிட்டு இருக்கிறாரு? இங்கே அப்படித்தான். நன்றாக யோசித்து பார்ப்போம். நான் இங்கிருந்து இந்த கடைக்குள்ளே செல்ல வேண்டும், என்னுடைய சகோதரர் எனக்கு பின்னாக வருகிறார். ஆனால் சற்று தொலைவிலேயே நாங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நபர் கதவை பிடித்து கொண்டே நிற்கிறார். ஏனென்று சொன்னால், நான் உள்ளே போகும்போது அவருக்கு நான் தேங்க்ஸ்னு சொல்லணும். அவர் என்ன செய்வார், என்னை வாழ்த்துவார். அதுக்கப்புறம் அவர் அந்த கதவை விட்டுட்டு அவர் போகிறாரு. இந்த அனுபவம் எனக்கு புதிதாக இருந்தது. நம்ம ஊரில் அப்படி செய்கிறது இல்லையே, நம்ம யாருக்கும் நன்றி சொல்லி பழக்கமே இல்லையே, தெரியாத நபரிடத்தில் நம்ம பேசினதே கிடையாது. அதிலும் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த நட்பும் அந்த பாசமும் பண்பும் இன்றைக்கு எங்கேயுமே காணப்படாமல் போய் கொண்டிருக்கிறது. அதனால தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் என் அன்பு தேவனுடைய குணத்தில் மிக முக்கியமான ஒரு குணம், ஒருவரோடு ஒருவர் பாசம், அன்பு, மரியாதை செலுத்த நாம் பழகிக்கொள்ள வேண்டும். நம்முடைய இதயமானது ஒரு நபரை பார்த்தால் உடனே இறங்க வேண்டும். தெரிந்த நபருக்குத்தான் இறங்க வேண்டும் என்றல்ல, தெரியாத நபருக்கும் ஓடிப்போய் உதவி செய்தால் அது மிகப்பெரிய பலனை நமக்கு பின் நாட்களிலே தரும், ஆசீர்வாதத்தை தரும். எதிர்பார்த்த அல்ல, எதிர்பாராமல் நாம் செய்யும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. சமாதானத்தோடு இந்த உலகத்திலே நம்மால் வாழ முடியும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். யாரிடத்திலாவது அன்பு காட்ட வேண்டும், நாம் பார்க்கும் மக்களிடத்திலே பாசம் காட்ட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று தேவனுடைய குணத்தை பிரதிபலிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.